நம்மக்கிட்ட ஒரு புல்லு கட்டுற மிஷின் இருக்குது. ஆன் ஆக மாட்டேதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கேபிளே வந்து லூஸாக கிடக்கு. உள்ள ஸ்ப்ரிங்கு கலண்டு இருக்கும். அதனால் நம்ம கழட்டிட்டு திருப்பி அசம்பிள் பண்ணணும். இந்த மூடியை கழட்டினா தான் கீழே கதை கழட்ட முடியும் போல். வந்துருச்சு. இப்போ வந்து அதுவாகவே உள்ளே போயிடுச்சு. ஆனால் இழுத்தோம்னா சில இடத்துல ஸ்டக் ஆகி அப்படியே நிற்கிது. வந்து இந்த இடம் சுத்தம் போது தான் இங்கனக்குள்ளே லாக் ஆகிட்டு இது வந்து சுற்றுது. இந்த கம்பிலாம் நெளிஞ்ச மாதிரி தெரியுது. அதனால் நம்ம அதை நிமித்திட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். அடுத்து இது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்பார்க்கு தான் செக் பண்ணணும். இதில் ஸ்பார்க் கம்மியாக தான் வருது. அதனால் நம்ம வேறு ஸ்பார்க் பேக்கில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் பெட்ரோலில் ஊற்றிட்டு அமுக்கணும்னா கீழே இருக்க பெட்ரோல்லாம் மேலே வந்துடும். இன்ஜினில் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா இப்போ நம்ம அடிக்கும் போது ஆன் ஆகணும். இன்ஜினில் மொத்தம் 2 ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஒன்று இந்த ஸ்பார்க் பிளக்கு, இதை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஸ்டார்டரு, இதை நம்ம சரி பண்ணி போடலாம். ஆனால் மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வரும். அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை இன்ஜின் ரொம்ப நாள் ஓடாதனால இன்ஜின் கொஞ்சம் ஜாம் ஆகிருக்கும் போல். அதனால தான் வந்து இது ரிவல்ஸ் வர மாட்டேது அப்படின்னு நினைக்கிறோம். நீ என்ன நினைக்கிறது? இதை நாங்கள் சரி பண்ணோம். ஆனால் மறுபடியும் ஸ்டக் ஆகுது. அதனால நாங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஏற்கனவே நாங்கள் பழைய ஸ்பார்க் பிளக் தான் போட்டு வந்தோம். இது வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்றனால புதுசாக வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாம் மாட்டியாச்சு. நம்ம பெட்ரோல் ஊற்றி ஆன் பண்ணி பார்ப்போம்.